உங்களுக்கு அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் இருந்துட்டே இருக்கா? அதுக்கு காரணம் இதெல்லாம் கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்துட்டே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபைபரே இல்லாம உணவு எடுத்துக்கிறது தான். முக்கியமா காலையில இட்லி, தோசை, பொங்கல், மதியமானா திருப்பி ரைஸ், கொஞ்சமா காய்கறி எடுத்துப்பாங்க. அதுவும் சில பேர் எடுத்துக்கிறது இல்ல. நைட்டும் திருப்பி இட்லி, தோசை அந்த மாதிரி வெறும் மாவுச்சத்தா எடுத்துக்கிறதுனால இதுல உங்களுக்கு ஃபைபர் இல்லாதனாலையும் குறைவா இருக்கிறதுனாலையும் மலச்சிக்கல் வரலாம். இதை தாண்டி ஈட்டிங் ஹேபிட், நிறைய பேர் ரொம்ப வேக வேகமா கடிச்சு 2-3 கடியில உள்ள தட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு டைஜஷன் ஒழுங்கா இருக்காது. அதனால உங்களுக்கு மலச்சிக்கல் வரலாம். இதை தாண்டி ஒர்க்கிங் ஸ்டைல், அதாவது ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது, இல்ல டிரைவிங்ல இருக்கிறது, இல்லைன்னா சீட்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ லாங் டர்மா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். இதுக்கு பின்னாடி சில நோய்களும் இதுக்கு காரணம். முக்கியமா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் வரலாம். இதை தாண்டி இன்னும் சில டிசீசஸ் லைக் இன்டெஸ்டினல் ப்ராப்ளம், குடல்ல ஏதாவது நோய்கள் இருக்கவங்க கூட இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மலச்சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு சில பேர் என்ன பண்றீங்க, ட்ரெடிஷ்னலா வீட்லயே கஷாயம் இல்ல ஏதாவது மெடிசன்ஸ், இந்த நேட்டிவ் மெடிசன்ஸ் ஏதாவது வாங்கி போட்டுக்கிறீங்க, செல்ஃபாவே போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வராது. அதனால சைட் எஃபெக்ட்ஸ் கூட வந்துடலாம். சில பேர் மெடிக்கல்ல மெடிசன்ஸ் வாங்கி போட்டுக்கிறீங்க. கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நோக்கி மெடிசன்ஸ் கொடுத்தாலும் மாத்திக்கிட்டாலும் மட்டும்தான் சரி பண்ணிக்க முடியும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இந்த காரணங்களை நோக்கி நாங்க அட்வைஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட்டும் அந்த காரணங்களை நோக்கி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கலுக்கு ஹோமியோபதியில இந்த காரணங்களுக்கு ஒரு காரணங்களுக்கும் மெடிசன்ஸ் மாறும். ஸோ அப்படி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரெக்கரண்டா வர தன்மை குறையும். இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது இல்லாம நான் டாக்டர் அனந்த சிவசேரன், அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து. நம்ம கிளினிக் பூந்தமல்லியில இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.